இந்த ப்ராப்ளம் பாருங்க. The ratio of 10th and 14th term of an AP is 8:11. Then the ratio of 6th term to 16th term is. ஒரு APயில் 10 மற்றும் 14வது உறுப்புகளின் விகிதம் 8:11 எனில் கூட்டுத்தொடரில் 6 மற்றும் 16வது உறுப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, nth term of an AP என்னது, அதோடைய ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a plus n minus 1d. என்ன கொடுத்துருக்காங்க, 10th அதுக்கப்புறமா 14th term of an AP யோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 10th termல நம்ம இங்க 10 அப்ளை பண்ணோம் அப்படின்னா a plus 9d கிடைக்குமா, டிவைடட் பை 14th term, இதுல 14 அப்ளை பண்ணோம் அப்படின்னா a plus 13d கிடைக்குமா. இதை அப்படியே எடுத்துக்கலாம். 8:11. ஸோ 8/11. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 11a plus 99b is equal to 8a plus 2 104d கிடைக்கும். நம்ம இந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் ஆகும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3a is equal to 5d இப்படி கிடைக்குமா. இதுல நம்ம ஏவோட வேல்யூ எடுக்கலாம். a is equal to 5d/3. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க 6th term to 16th term ஓட ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ இதே மாதிரி பார்க்கலாம். இந்த சைடு எழுதிக்கிறேன். 6th term to 16th term. 6th termனா அதே மாதிரி a plus 5dன்னு வருமா, டிவைடட் பை a plus 16th term 15d கிடைக்கும். இதுல நம்ம a ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். 5d/3 plus 5d divided by 5d plus 3 divided by 15th d. இதை நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 15d 5d 20d/3 divided by இங்க 45 plus 5 50d/3. இந்த 3 and 3 கேன்சல் ஆகும். அப்படி கிராஸ் மல்டிப்ளை ஆகும். அதுக்கப்புறமா இந்த இதையும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா டிஎன்டியும் கேன்சல் ஆகும். 2/5 2/5. இதை ரேஷியோ எழுதணும் அப்படின்னா 2:5. ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க 2:5. அவ்வளவுதான்.